டி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணலில் நம்மளால் இருந்திருப்பவர் தமிழக பாஜக ஆன்மீக பிரிவின் மற்றும் ஆலய மேம்பாட்டு அணி மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூவில் அமைச்சர் சேகர் பாபு ஒன்று சொல்லியிருக்காரு. எங்கள் முதல்வர் எங்கள் கழக தலைவர் அவர்கள் எங்கள் கையெல்லாம் கட்டி போட்டிருக்காரு. இந்த நார்த் இந்தியாவில் பண்ணுற மாதிரிலாம் இங்கெல்லாம் பிஜேபியால் பண்ண முடியாது, எங்களுக்கு வேற முகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. கையை கட்டி போட்டிருக்கோன்னா என்னங்க சொல்கிறாரு? இன்னும் நாங்கள் பணம் எடுக்கலான்ட்டு இருந்தோம், எடுக்க விடாமல் கையை கட்டி போட்டிருக்காருங்கிறாரா? இன்னும் எடுக்க சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு புரியல. அப்படி பார்த்தா எங்கள் தலைவர் தான் எங்கள் கையை கட்டி போட்டிருக்காருன்னு நாங்கள் சொல்லுவோம். தலைவர் மோடிஜியாக இருக்கட்டும், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அவங்களும் எங்கள் கைகளை கட்டி போட்டாங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க? நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்தது எது வேணால் பேசுவீங்களா? கேட்குறேன். ஒரு கோயிலில் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் நீங்கள் எதுவுமே செய்யலை. சரி, கோயிலை தான் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்குவீங்கனாலும் கோயிலை ஒழுங்காக பார்த்துக்கல. உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக கோயிலை சிறுபான்மையினர் சமுதாயம் என்ன பண்ணாலும் அதை கண்டும் காணாமல் இருக்கிறது தானே உங்களோட அரசியல். அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு அது இதுன்னு அவர் எப்படி பேசலாம்? அவர் எப்போவுமே பொதுவாக எதையாவது ஒன்று சொல்லுவார். அவருக்கு பதில் தெரியாதுன்னு பேசாமல் இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று சொல்லுவார். அந்த வகையில் அவர் சொன்னதான் இது நான் பார்க்குறேன். இப்படி சொல்றீங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு ஆன்மீக ஆட்சி அப்படிங்கிற அவரே சொல்றாரு. அதான் அவங்களுக்கு எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறப்போ இது பெரியார் ஆட்சி, பெரியார் மண்ணுமாங்க. அடுத்த எலெக்ஷன் வரப்போகையில் எலெக்ஷன் வருது அப்படின்னாவே இது ஆன்மீக பூமி, இது நடக்கிறது ஆன்மீக ஆட்சி, நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம், ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வாசிக்கிறது. இது அவர் ரெகுலராக பண்ணுற வேலை தான். திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்தவரையும் அவங்க பார்த்தது சும்மா கொஞ்சம் தான் பார்த்துருக்காங்க. இது நான் சொல்லுவேன், இது ஒரு ட்ரெய்லர் தான். இப்போ பார்த்தது ஒரு ட்ரெய்லர் தான். அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு கண்டிப்பாங்க ஒரு 144 போடுற அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்குல்ல, எது வேணால் நடக்கும்னு. அதுக்கு ஒரே உதாரணம் சென்னிமலை கோயில் தான். நீங்கள் எதுக்கு ஏதாவது போராட்டத்துக்கு இதுவரையும் நீங்கள் இந்த வரலாற்றில் பார்த்துருக்கீங்களா? 144 தடை உத்தரவை போட்டு அந்த போராட்டம் நடக்க விடாமல் பண்ணதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ பயம் இல்லாமல் என்ன இருந்துச்சு சொல்லுங்கள்? ஏன் 2 நாளைக்கு முன்னாலே போடணும்? அப்போ மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இருக்குது, எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. இதை பற்றியே ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் சாதாரணமாக அவங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கா? நீங்கள் ஒரே ஒரு நிமிஷங்க, மக்கள் வரணும்னு நினைக்கல தான் நீங்கள், அதாவது கட்சிக்காரர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தலைவர்களை தூக்கி உள்ளே போடுறது, வீட்டு காவலில் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் பொதுமக்களை யார் வருவா யார் வரமாட்டாருன்னே உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த பயம் இருக்குல்ல. பொதுமக்கள் யார் வரப்போறான்னே உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால தான் நீங்கள் 144 தடை உத்தரவு போட்டால் எவனுமே வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டான்னு நினச்சிங்க. அப்படி இருந்தும் அவ்வளோ பேர் வந்தாங்கல்லங்க கோயிலுக்கு, அவ்வளோ பேர் கோயிலில் இருந்தாங்கல்ல. 2 பேருக்கு மேலே போகக்கூடாது, எல்லா இடத்துலையும் பேரிகேட் போட்டு ஊர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஊர் ஃபுல்லாக அங்கிட்டிருந்து இங்கிட்டு மூவ் பண்ண முடியாத அளவுக்கு 2 நாள். அதாவது நான் கேட்குறேங்க, மதுரைக்கு மட்டும் நீங்கள் 144 போடல, நீங்கள் எங்கேருந்தெல்லாம் பொட்டென்ஷியல் ஊர் மதுரை கலெக்டர் எதுக்கு 144 போட முடியும்? அவரோட ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும்தான் போட முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கேயெல்லாம் பொட்டென்ஷியல் ஏரியா, எங்கேருந்தெல்லாம் மக்கள் இதுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே எல்லாமே நீங்களே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுன்னு சொல்லி அங்கங்கே இருக்கவனை போய் வீட்டில் பிடிக்கிறது, யாரெல்லாம் இதுக்கு இருப்பா, அதுக்கு தானே உங்களுக்கு 2 நாளாக பண்ணீங்கல்ல. கடைசியில் என்ன உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, கோர்ட்டில் போட்டு வாங்கினோம்ல. அப்போ எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அங்கே? நீங்கள் சொல்லுங்கள், 1 மணி நேரத்தில் ஒரு 15,000 பேர் அங்கே கூட முடியுதுன்னா எல்லாமே சுற்றி இருக்கவங்களா, அந்த கிராமத்தில் இருக்கவங்க தான் வந்தாங்களா? எங்கெங்கேருந்தோ உட்காந்துருந்தாங்கல்ல. அப்போ நீங்கள் ஒரு கட்சி மீட்டிங் மாதிரியோ இல்லை கட்சியோட போராட்டம் மாதிரியோ அது நடக்கலை. பக்தர்களோட உணர்வு, அது முருக பக்தர்களோட உணர்வு. நீங்கள் அவங்க ஏதோ தப்பாக எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, அவங்க போய் கை வச்ச இடம் தப்புங்க. தமிழகத்தில் பொறுத்தவரையும் முருக பக்தர்கள் ஒரு வருஷத்துக்கு 1,20,000 பேர் தீவிரமாக விரதம் இருந்து கோயிலுக்கு போகிற ஆட்களுங்க. தைப்பூசமாக இருக்கட்டும், இல்லை பங்குனி உத்திரமாக இருக்கட்டும், திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், சூரசம்ஹாரமாக இருக்கட்டும், எல்லா கோவில்களுக்கும் அவ்வளோ முருக பக்தர்கள் போகிறாங்க. அவ்வளோ பேர் விரதம் இருந்து 1 நாள் 2 நாள் இல்லை, 48 நாள் எல்லாம் விரதம் இருந்து போகிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களோட உணர்வுகளை மதிக்காமல் மேலே சிக்கந்தர் மலை மேலே இருக்க மசூதி, பழமையான மசூதி, அது இது நான் பிரியாணி சாப்பிட்றேன், அங்கே இதை போவேன் அதை போவேன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக பண்ண வேலை தானே அது.
உங்களுக்கு தெரியாதா? இது இத்தனை வருஷமா நடக்காத ஒரு விஷயத்த இன்னைக்கு நீங்க அதை எடுக்கிறீங்கன்னா இதை வச்சு நம்ம ஒரு கன்சாலிடேஷன் பண்ணலாம், ஓட்டை கன்சாலிடேட் பண்ணலாம், மைனாரிட்டி ஓட்டை எப்படியாவது கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து இது அவங்க டோட்டலாக டிபெண்ட் ஆகிருக்கிறது ஒன்லி மைனாரிட்டி ஓட்ஸுங்க. அதுக்கு என்ன வேணும்? 80% எப்பவுமே சொல்லுவாங்களே திமுக. இருக்கட்டும், இந்துக்கள் எல்லாத்தையும் இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத அதை கன்சாலிடேட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு, அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ அடுத்தது ஒரு நடிகர் வந்திருக்காரு, இல்லை அதிமுக இருக்குது, இப்படி எல்லாமே ஒவ்வொரு கட்சியாக உள்ள வரையில இந்த மைனாரிட்டி ஓட்ஸை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விஷயத்தை ஆரம்பிக்கிறது, அது புகஞ்சிட்டு இருக்கல நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கோம், நாங்கள் விட்டுருவோமா பிடிச்சிருவோமான்னு போட்டு உணர்வோடு விளையாடுறது, அவ்வளோதான். இவங்களுக்கு தெரிஞ்சதே மொழியில், அதுவும் ஒரு உணர்வு பூர்வமான விஷயம், அதை வச்சு அரசியல் பண்ணாங்க. இன்றைக்கி மதத்தை அது உணர்வு பூர்வமாக அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுலாம் என்ன, பாஜக ஒரு மதவாத கட்சி அது இதுன்னு. ஆக்சுவலாக பண்ணுறது இவங்க தான். இவங்களுக்கு இப்போ வேறு என்ன நேரேட்டிவ் எடுக்கலாம், எப்படி நம்ம மக்களை போய் பார்க்க போகிறோம்? ஏன்னா அவ்வளோ பேரும் கோபத்தில் இருக்கான். இவங்க இந்த ஆட்சியோட அவலங்களில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவ்வளோ பேரும் கோபத்தில் இருக்கான். முன்னாலெல்லாம் ரோட்டில் வழிப்பறி கொள்ள நடக்கும், கத்தி குத்துவான், வீட்டில் திருடுவான். இதுதான் இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 5 வருஷத்தோட இவங்களோட சாதனை என்னென்னா, ஸ்கூலுக்கு போகிறவன் பயப்படணும், டீச்சர் பயப்படணும், ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகிற நர்ஸு பயப்படணும், டாக்டர் பயப்படணும், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க கான்ஸ்டபிள் பயப்படணும். எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த எல்லா இடத்துலையுமே தொடர்ந்து பயப்படணுங்கிறீங்களா? ஆமாம், அது முன்னாலே தெரிஞ்சதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது பயப்பட்டது. இப்போ எங்கேயுமே வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மக்கள் இவங்களை திருப்பி தேர்ந்தெடுப்பார்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. இவங்களுக்கு ஒன்லி அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரே வாய்ப்பு இந்த மைனாரிட்டி கன்சாலிடேஷன். அதை எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு இதான் வழின்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்து விடுறாங்க. அது இவங்க நேரடியாக இந்த போராட்டத்துக்குலாம் வரமாட்டாங்க. இவங்களோட ஏதாவது ஒரு கட்சியை எடுத்து கூட்டணின்னு இருக்க எவனா ஒருத்தர் அனுப்பிச்சி விட வேண்டியது, அவங்க போய் அங்கே கத்துவாங்க, அவ்வளோதான். நவாஸ் கனி அவர் என்ன வாரம் அந்த கோயிலுக்கு போகிறாரா, இல்லை அங்கே போய் வெள்ளிக்கிழமை தொழுகை பண்ணுறாரா? எல்லா வெள்ளிக்கிழமை வக்போர்டு தலைவராக நான் வந்தேங்கிறேன். இருக்கட்டும். அப்ப அவர் எம்பி இல்லையா? வெறும் வக்போர்டு தலைவர் மட்டும்தானா? எம்பிக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாதா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதுக்குன்னு ஒரு இதுதான் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குல்ல. நீ எப்படி உடனே 100 ரூபாய்க்கு பிரியாணி பொருளாம் கிடைச்சா வாங்கிட்டு போவீங்களா? எங்கே வேணா வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி. மேலே நடந்துச்சா? 2 கோயில் இருக்குங்க, கீழே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. இவ்வளோ நாளும் எங்கே நடந்தது இந்த விலங்குகளை பலியிடுறது, இந்த ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறதுலாம் எங்கே நடந்தது? கீழே நடந்தது. நீங்கள் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க மக்களை? மேலே நீ ஏன் சொல்கிறீங்க? மேலே எங்கே நடந்தது? யாரு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது? நவாஸ்கனி தான். திமுக தான் ஆரம்பித்தாங்க. திமுக அவங்க கூட்டணியை வச்சு ஆரம்பித்தாங்க. இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதில் நமக்கு வலுவாக உள்ளே சேர முடியும்னா நம்ம சேர்ந்துக்குவோம், இல்லைன்னா பேசாமல் இருப்போம். இல்லை என்ன லாபம் அவங்களுக்கு? ஏன்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் சொல்கிற போதே இந்துக்கள் எல்லாமே அதாவது ஒன்றே ஒன்று வச்சுங்க, இஸ்லாமியர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு அவங்க மத உணர்வோட கொஞ்சம் அப்படி விளையாண்டா மட்டும்தான் நீங்கள் அவங்கள ஒருங்கிணைக்க முடியும். அதுக்கு இந்த விட வேறு என்ன உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இதை தான் பண்ண முடியும். ஏதாவது அந்த அவங்களோட வழிபாட்டு தலங்களில் ஒரு பிரச்சனை மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போவோம், அதுக்கு நம்ம தான் பக்கத்தில் நிற்கிறோன்னு நான் கேட்குறேங்க. சேகர் பாபு இவ்வளோலாம் பேசுகிறாருல்ல, அவங்களுடைய இதுதானங்க கோயில் இன்னைக்கு யாருங்க நிர்வகிக்கிறா? அதுவும் நான் கேட்கக்கூடாது. மானம் போகிற இது வெக்கக்கேடு. ஹெச்ஆர்என்சியே வாடகையை அறநிலையத்துறைக்கு எடுத்த இடங்களுக்கான வாடகையை கோவிலுக்கு சரியாக செலுத்தலை. 54 லட்சம் அதை இப்போ கோர்ட்டும் சொல்லியிருக்கு. அதை நீங்கள் எப்போ கொடுப்பீங்கன்னு. இது திருச்செந்தூர் கோவிலில் இதே மாதிரி கோயிலை இப்போ இந்த அளவு தான் அவங்க நிர்வாகம் இருக்குது. இப்போ இவர் எப்படி போய் கேட்பாரு? ஒரு இந்த மாதிரியான ஒரு கோயிலோட சம்மந்தப்பட்ட இடம், அந்த என்டையர் மலையும் முருகனோடதுன்னு சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் கிரிவலம் முருகனோடதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மேலே ஒரு தர்கா இருக்குது. சரி, தர்கா இருக்கிறதுக்கு நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், அத்தனை வருஷமாக இருக்கேன், அது லீகலாக என்ன ஆகுது என்ன ஏதுங்கிறத பார்த்தாலும் இதை இவர் கேட்கணுமா கூடாதா சொல்லுங்கள்? அறநிலையத்துறை தான் இதை நிர்வகிக்குதுன்னா இது இந்த வேலை யாரோட வேலை? அப்போ அவங்க செய்யாமல் அவங்க தூண்டி விடுற சைட்டு தானே இருக்காங்க. திமுகவின் ஹெச்ஆர்என்சி செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் திமுக அவர்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுறாங்க. வேற நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்கள்? இப்போ திமுக ஒரு ஆன்மீக ஆட்சி நடத்துது. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தைப்பூசம், அண்மையில் முடிந்த தைப்பூச விழாவை பெருசாக நாங்கள் கொண்டாடி இருக்கோம். எப்படி பழனியில் திருக்கோவில்
கும்பாபிஷேகம் நடந்ததோ அதே மாதிரி இந்த விழாவை நாங்கள் பெருசாக கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. இதுவரையும் தமிழ்நாட்டில் தைப்பூசமே நடக்கலை, யாருமே விரதம் இருக்கலை, யாருமே பழனிக்கு நடந்து போகல. இவர் சேகர் பாபு வந்து தான் தைப்பூசத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு, இது நடந்துச்சு. இப்படி சொல்றாரு அவர். அதானே நீங்க சொல்ல வர்றது? அதானே மக்களுக்கு நாங்க வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாம நல்லபடியா அடைய. நீங்க வேற தைப்பூசத்துக்கு இவங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ கூட்டம் வரும். எல்லா பண்டிகைக்குமே இவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் சொர்க்கவாசல்னு நடந்தது. யாரும் கோயிலுக்குள்ளே போக முடியாது, எல்லாம் ரோட்லேயே இன்னும் வெயிலே காஞ்சி கண்ணாபின்னான்னு எல்லாரையும் திட்டிட்டு சாமியை முதற்கொண்டு திட்டிட்டு அவெல்லாம் வீட்டுக்கு போகணும். அது மாதிரி தான் இவங்களோட ஏற்பாடே இருக்கும். சொர்க்கவாசலில் பார்த்தீங்கல்ல, சேகர் பாபு, அவர் மனைவி, மக்கள், சொந்தக்காரன், பெரியவன், வந்தவன், சாமி பின்னாலே அவங்க வந்தாங்க. திருப்பி எதிர் திசையில் போய் தரிசனமும் பண்ணாங்க. ஸ்ரீரங்கத்தில் மக்கள் ஃபுல்லாக வெளியில் உட்காந்துருந்தாங்க. பக்தர்களுக்கானது கிடையாது கோவில், ஒன்லி திமுக அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கானது மட்டும்தான் அந்த சொர்க்கவாசல். இதுதான் அதில் நடந்தது. ஒவ்வொரு விழாவும் இப்படி தான் நடக்குது. திருவல்லிக்கேணியில் சொர்க்கவாசலாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசலாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் இதுதான் நிலைமை. இப்போ தைப்பூசத்துக்கு வடபழனி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், அத்தனை ஆறுபடை வீட்டில் இருக்க அத்தனை முருகன் கோயிலில், சாமிமலை, எல்லா இடத்துலையும் எவ்வளோ க்ரௌடு வரும்னு இவங்கள்ட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. போன வருஷம் எவ்வளோ வந்திருக்கு, கண்டிப்பாக இந்த வருஷம் அதோட ஜாஸ்தி தான் வரப்போகுது. பழனிக்கு எவ்வளோ பேர் நடக்கிறாங்க, சாதாரணமாக 40 லட்சம் பேர் வருவாங்க தைப்பூசத்தன்னைக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா கூடாதா? வடபழனி கோவிலில் எல்லா பக்கமும் பேரிகேட் போட்டு அடைச்சிட்டாங்க. கோயிலுக்குள்ளே யாருமே போக முடியாது. எல்லாம் 4 வாசல்லையும் போய் நிற்கிறோம் நம்ம எல்லாரும். உள்ளே யாரும் போக முடியாது. உள்ளே போகிறதுலாம் யார்? ஹெச்ஆர்என்சியில் முதல் நாள் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க, ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டு யார்? இவங்க கட்சியில் இருக்கவங்க, கமிஷனரு, கவுன்சிலரு, அப்புறம் வட்டம், ஒன்றியம், மெம்பரு, மினிஸ்டருக்கு தெரிஞ்சவன், அந்த மினிஸ்டர், இந்த மினிஸ்டர், அவ்வளோ பேரும் அங்கே இவங்க குடும்பம், இவங்க ஆட்கள் மட்டும்தான் அங்கே உள்ள கோயிலில். போலீஸ் எத்தனை பேர் போடணும் பாதுகாப்புக்கு? வெறும் 100 போலீஸ்காரன் பக்தர் பாதுகாப்புக்கு. சிஎம் பந்தோபஸ்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? இவங்க கட்சி மீட்டிங்கு எவ்வளோ பாதுகாப்பு போடுறாங்க? நம்ம கட்சிக்கு போராட்டம் பண்ணக்கூடாதுங்கிற தடுக்கிறதுக்கு எவ்வளோ போட்டாங்க? ஏன் திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ போலீஸ் போட்டாங்க அன்றைக்கி? 144ன்னு ஒரு 4000 போலீஸ் இறக்கி வச்சுருந்தாங்க மலையை சுற்றி. கோயிலுக்கு வராதேங்கிறதுக்கு 4000 பேரை போடுவாங்க. ஆனால் கோயிலுக்கு உள்ளே வந்து சாமி கும்பிட்றதை பாதுகாக்கிறதுக்கு 100 பேர் போடுவாங்க. இதுதான் திமுக, இதுதான் இந்து விரோத கட்சி. அப்புறம் நீங்கள் இதில் நாங்கள் எது சொன்னாலும் நாங்கள் அரசியலுக்காக பேசுகிறோன்னு சொல்கிறீங்களே. திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு 5000 போலீஸ். இந்த தைப்பூசத்துக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கே எத்தனை பேர் போட்டாங்கன்னு தெரியல. 2 பேர் போட்டிருப்பாங்க. எல்லாம் போய் மோதிங்க, முட்டிங்க, கீழே போய் விழுங்க, என்னமோ ஆகுங்க. எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து சில பல விஷயம் வந்து ஒரு அறிக்கையாக விடுறாங்க. அதுக்கப்புறம் அதை உடனே ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்தால் பேக் ஃபயர் எடுத்துக்கிறாங்க. என்னென்னா அதில் இப்போ மதுரை தண்டாயுதபாண கோவிலில் அர்ச்சகருக்கு தட்டில் விழ காசை யாரும் போடக்கூடாது, அதுக்கு பதில் உண்டியலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்து ஹெச்ஆர்என்சி மூலியமா கொடுக்கப்பட்டது. அப்புறம் பொதுமக்கள்கிட்டேருந்து அந்த எதிர்ப்புனால உடனே அதை வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி தான் கொடைக்கானல்ல ஒரு கோவில்லையும் இதே மாதிரி, முருகர் கோவில்லையும் இதே மாதிரி உத்தரவு போட்டிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப பெறுறாங்க, என்ன காரணம்? அதாவது ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு எப்படி, இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டடி மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறது. அது ஒன்றும் இல்லை, அப்படியே போச்சுன்னா அந்த கோயிலில் நடக்குது. ஏன்னா அதே ஈவோ 4 கோயிலுக்கு ஈவோவாக இருப்பார், 2 கோயிலுக்கு தக்காராக இருப்பார். இருக்கிறது ஒரு ஈவோ, அவர் 4 கோயில் ஈவோ, 2 கோயிலில் தக்காராக இருப்பார். அவர் எல்லா கோயிலையும் அப்படி அப்படியே ஒவ்வொன்றா விட்டு பார்க்குறது. அதெல்லாம் சரியாச்சுன்னா அது அப்படியே போகிறது. அதாவது நீங்கள் என்ன சம்பளம் கொடுத்தீங்க கோயில் அர்ச்சகர்களுக்கு சொல்லுங்கள்? ஒரு 2000 ரூபா 3000 சொற்ப சம்பளம். சாமிக்கே நீங்கள் ரேஷனில் தான் தேங்காய் பழம் கொடுக்குறீங்க. சன்னதிக்கு பட்ஜெட் போட்டு என்னைக்காவது கோயிலில் நெய்வேத்தியத்துக்கு ஒரு பட்ஜெட்டு, கோயில் அபிஷேகத்துக்கு 1 லிட்டர் பால், 200 ml தயிர். நீங்கள் அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா அது தேங்காயா இல்லை எலுமிச்சம்பழமான்னு தெரியாது, அந்த சைஸில் தேங்காய் இருக்கும் கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. இப்படி பட்ஜெட்டில் தான் எல்லாமே ஹெச்ஆர்என்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்க பணம் பெருசாக எடுப்பாங்க, ஆனால் அதை கொடுக்குறது இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த செலவை சொல்லி பணம் எடுப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து பக்தர் அவராக விரும்பி தட்சணை போடுறாங்க. அதை பிடுங்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது தெரியல. அதுக்கு ஒரு குழு, அந்த ஈவோ போட்ட லெட்டரை பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஒரு 10 பேர் அந்த மாதிரி தட்டில் யாராவது போட்டாங்கன்னா அதை எடுத்து பிடுங்கி உண்டியலில் போடுறதுக்கு ஒரு 10 பேர்.
அப்போ நீங்க வந்து பக்தர்கள் வந்து கோயிலுக்கும் விட மாட்டீங்க, பார்த்துக்கிட்டு இருந்து அப்படியே எடுத்து ஆமா எடுத்து போடுறதுக்கு. இதோட இன்னும் காமெடிலாம் இருக்கு. நம்ம வடபழனியில வந்து மொபைல் உண்டியல்னு ஒன்று வச்சிருக்காங்க, கேள்விப்படுறீங்களா? வடபழனி கோவிலில் மொபைல் உண்டியல். பின்ன என்ன, உண்டியலுக்கு 4 வீல்லாம் வச்சு எல்லாம் பக்காவாக செட்டப் பண்ணி வச்சுருப்பானுங்க. இது என்னென்னா, அந்த ஐயர் வந்து கோயில் அர்ச்சகர் வந்து இங்கே என்னாருன்னா அவர் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஏன்னா நீ அவர்கிட்ட போடக்கூடாது, அந்த உண்டியலில் தான் காசு போடணும். அவர் அந்த சைடு போயிருந்தாருன்னா அந்த உண்டியல் அங்கிட்ட தள்ளி வச்சுருவாங்க. ஸோ பார்த்துங்க, இவங்களுக்கு வந்து உண்டியலில் இருக்க காசை திருடுறது இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சொற்ப தட்சணையுமே திருடணுங்கிறதா இவங்களோட ஏற்பாடு, இவங்களோட ஒரு நோக்கம். காணொலியில் இறுதியான கேள்வியா, திருப்பதி லட்டு விவகாரம் வந்து வந்தப்பயே தமிழகத்திலையும் அதை ஒட்டி ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சுகளும் அதிர்ச்சியான தகவலும் வந்தது. அது பாஜக உங்க தரப்புல இருந்தா பெருசா சொன்னீங்க. என்னன்னா, அந்த லட்டுக்கு யாரு நெய் விநியோகம் பண்ணாங்களோ அவரு தான் இங்க பழனி கோவில்ல அரங்காளரும், அந்த பஞ்சாமிரத்துக்கு அவரு தான் வந்து டெண்டர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குற்றச்சாட்டு வச்சோடனே, அப்ப இப்ப இருக்கிற அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து இந்த மாதிரி யாரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க மேல நாங்க வழக்கு போடுவோம்னு சொல்லி உங்க மேலெல்லாம் வழக்கே போட்டிருந்தாங்க. இப்ப அவர் வந்து கோர்ட்டு நியமித்த சிபிஐ மூலியமா வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த லட்டு விவகாரத்துல. அதை பத்தி உங்களோட பார்வை? அதாவதுங்க, இவங்க வந்து திமுக சார்ந்த நபர்களை தான் வந்து கோவில் தக்காரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. க்ளீனாக ஒரு டைரக்ஷனும் இருக்குது. அவர் அரசியல் கட்சியை சேரக்கூடாது, அவருக்கும் அரசியலில் எந்த ஒரு பதவியும் வகிக்கக்கூடாது, தக்காரா வர்றதுக்கு அப்படின்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலுமே வந்து இவங்க எப்போவுமே என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவுக்கு ஒரு கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை அதுக்கு சப்போர்ட்டர்ஸையோ எடுத்து அரங்காவலர்களோ அத்தனை கோவில்கள்லையும் இப்போ போட்டிருக்காங்க. நீங்கள் திமுக சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லணுங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. புரிஞ்சுங்க. என்ன, நீங்கள் தக்காரை பார்க்குறீங்கல்ல, அப்படி தான் இருப்பாங்க. இப்போ ஒரு தக்கார் ஒருத்தரை பிடிச்சிருக்காங்கல்ல, அப்படி தான் இருப்பாங்க கோவிலில். ஏன்னா இவங்களோட நோக்கம் வந்து கோவிலில் இருக்க பணத்தை எடுக்கிறது. அதுக்கு யார் துணை போவாங்களோ அவங்கள தானே தக்காரா போடுவாங்க. அப்படி போட்ட தக்கார் தான் அவர். இவரை போட்டோடனே வந்து இவர் இந்த கம்பெனி மேலே ஒரு அலிகேஷன் வருது. திருப்பதியில் இவங்க தான் நெய் சப்ளை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து மிருக கொழுப்பு இருந்த நெய்ன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி மேலே என்கொயரி வருது. அப்போவே நாங்கள் கேட்குறோம், இந்த கம்பெனியோட டைரக்டர் தான் வந்து பழனி கோவிலோட அறக்காவலர்னு சொல்கிறாங்க. இதிலே முன்னாலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பஞ்சாமிரதத்தில். பஞ்சாமிரதம்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் பபுளாக வருது, எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு 2 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ வந்து அந்த பஞ்சாமிரத்தெல்லாம் நீங்கள் அழிக்கணும்னு சொல்லி நம்ம போராட்டம்லாம் பண்ணோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து அதே ஆளை இங்கே போட்டதுனால இதுவும் இந்த இதில் பஞ்சாமிரத்துக்கும் நெய் வேணும், நெய் ஊற்றி தான் பஞ்சாமிரதம் பண்ணணும். அப்போது அதே கம்பெனியில் தான் நீங்கள் வாங்கினீங்களா என்ன எதுனதுக்கு நாங்கள் அங்கே நெய் வாங்கலை, இது சம்மந்தமாக யாராவது பேசினா நாங்கள் அவங்க மேலே வழக்கு தொடருவோம் அது இதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம கட்சியில் இருக்க நிர்வாகிகள் மேலே வழக்கும் போட்டாங்க. அவங்களும் வழக்கை சந்திச்சு அவங்கள கைது செஞ்சாங்க. அவங்க வந்தாங்க, ஜாமீனில் வந்தாங்க, கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பாடாக படுத்துனாங்க அவங்க. இப்போ என்னாச்சு, நம்ம சொன்னது தான் நடந்திருக்கு. அங்கே நெய் சப்ளை பண்ணவர் தான் இங்கே தக்காரா இருந்தார், அவரும் தான் இங்கே இருந்திருக்காரு. இப்போ அவரை வந்து சிபிஐ பிடிச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி சொல்லட்டும் சேகர் பாபு அவர்கள், அன்றைக்கி நாங்கள் சொல்லல சொன்னீங்கல்ல, இப்போ இன்றைக்கி என்னென்னு பதில் சொல்லுங்கள். நாங்கள் அதான் கேட்குறோம், அது சொல்ல மாட்டார். இப்பொழுது ஆன்மீக ஆட்சி நடக்கிறது. என்ன ஆன்மீகம்? நீங்கள் காவி கலர் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்சி ஆன்மீக ஆட்சியா? நீங்கள் கருப்பு, நீ போய் நின்ன இடம் என்னது? சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் எங்கே போய் நின்னீங்க? அன்னைக்கு என்ன ஆட்சி நடந்தது? ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. அதாவது எந்த ஒரு வெக்கமும் கிடையாது, ரோசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போய் சொல்கிறதுக்கு கூச்சமே பட மாட்டாங்க அவங்க. அன்னைக்கு போய் நின்ன இடம் என்ன? சனாதன, அதில் போய் பேசலாங்க. அடுத்த நாள் வந்து போயிட்டு கிறிஸ்மஸ் விழாவில் போய் ஒரு ஆதீனத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் கண்ணாமண்ணான்னு பேசிட்டு வந்தார். இப்போ கேட்டால் இது ஆன்மீகம். அதாவது இவங்களுக்கு வந்து க்ளீனாக ஓட்டு அரசியலுங்க. எப்போலாம் எலெக்ஷன் வருதோ அப்போ அவங்க எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்தந்த இடத்துல அந்தந்த கலர். இதுதான் வந்து அமைச்சர் சேகர் பாபு. அவர் கட்டியிருக்க காவி வேஷ்டிக்காக மட்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவி தான் அறநிலையத்துறை அமைச்சர். கண்டிப்பாக அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டாங்க 24 பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வோம். நன்றி.